चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। மதுபனிற்கு நீங்கள் அனைவரும் தெய்வீக புத்தி என்ற முழுமையான தங்க பாத்திரத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள்தான் இல்லையா? உண்மையான தங்கத்தில் வெள்ளி மற்றும் செம்பின் கலப்படமோ இல்லைதானே? சதோ பிரதானம் என்றால் சம்பூர்ண தங்கம். இதைத்தான் தெய்வீக புத்தி என்று கூறுவது. நல்லது. நீங்கள் எந்த பக்கத்தில் இருந்து வந்திருந்தாலும் அனைத்து பக்கங்களிலிருந்தும் ஞான நதிகள் வந்து கடலில் கலந்துவிட்டன. நதி மற்றும் கடலின் சந்திப்பு மகான் சந்திப்பை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள் இல்லையா? பாப்தாதாவும் அனைத்து ஞான நதிகளை பார்த்து எப்படி ஊக்கம் உற்சாகத்துடன் எங்கு வந்திருந்தாலும் இந்த சந்திப்பு விழாவில் வந்து சேர்ந்து விட்டீர்கள். நல்லது. எப்பொழுதும் தெய்வீக புத்தி என்ற பொன்னான பரிசை காரியத்தில் கொண்டு வரக்கூடிய, எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக மிக சாதுரியமானவராகி மாயாவின் சாதுரியத்தை தெரிந்திருக்கும், எப்பொழுதும் தந்தையின் குடை நிழலுக்கு கீழே இருந்து மாயாவின் நிழலிலிருந்து தூரமாக இருக்கக்கூடிய, எப்பொழுதும் ஞான கடலுடன் இனிமையான சந்திப்பை செய்யக்கூடிய, ஒவ்வொரு கடினத்தையும் சுலபமாக ஆக்கக்கூடிய, உலகிற்கு நன்மை செய்யும் உயர்ந்த நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தனிப்பட்ட சந்திப்பு. பார்வை மாறியதினால் உலகம் மாறிவிட்டது இல்லையா? பார்வை சிரேஷ்டமாக ஆகிவிட்டது என்றால் உலகமும் சிரேஷ்டமாக ஆகிவிட்டது. இப்பொழுது உலகமே தந்தைதான். தந்தையில் உலகம் நிரம்பியிருக்கிறது. அந்த மாதிரியே அனுபவம் ஆகிறது தான் இல்லையா? எங்கே பார்த்தாலும் கேட்டாலும் தந்தையின் துணைதான் அனுபவம் ஆகிறது இல்லையா? அந்த மாதிரியான அன்பானவர் யார் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் துணைவனாக இருப்பவர், அந்த மாதிரி முழு உலகத்திலும் வேறு யாருமே இருக்க முடியாது. குடும்பத்தில் கூட யாராவது எவ்வளவுதான் அன்பானவராக இருந்தாலும் கூட அவரும் எப்பொழுதுமே அவருடைய துணையை கொடுக்க முடியாது. இவரோ கனவில் கூட அவருடைய துணையை கொடுக்கின்றார். அந்த மாதிரி துணை வைத்து நடந்து கொள்ளும் துணைவன் கிடைத்திருக்கின்றார். எனவே உலகம் மாறிவிட்டது. இப்பொழுது குடும்ப வாழ்க்கையில் கூட ஆன்மீகத்தை அனுபவம் செய்கிறீர்கள் இல்லையா? குடும்பத்தில் என்னென்ன சம்பந்தத்தை பார்க்கிறீர்களோ அப்பொழுது உண்மையான சம்பந்தம் இயல்பாகவே நினைவில் வருகிறது. இதன் மூலம் அந்த ஆத்மாக்களுக்கும் சக்தி கிடைத்து விடுகிறது. எப்பொழுது தந்தை உங்கள் கூடவே இருக்கிறார் என்றால் நீங்கள் கவலையில்லாத ராஜாவாக இருக்கிறீர்கள். சரியாக நடக்குமா அல்லது நடக்காதா என்று இதை யோசிப்பதற்கும் அவசியம் இருக்காது. உடன் இருக்கிறார் என்றால் அனைத்துமே சரியே சரிதான். எனவே துணையை அனுபவம் செய்து கொண்டே கடந்து சென்று கொண்டே இருங்கள். யோசிப்பதும் தந்தையினுடைய வேலை. நம்முடைய வேலை அவருடைய துணையில் மூழ்கி இருப்பது. எனவே பலகீனமான யோசனைகளும் முடிவடைந்து விட்டது. எப்பொழுதும் கவலையில்லாத ராஜாவாக இருங்கள். இப்பொழுதும் ராஜா, எப்பொழுதும் ராஜா. 2. எப்பொழுதும் தன்னை வெற்றியின் நட்சத்திரம் என்று நினையுங்கள். மேலும் மற்ற ஆத்மாக்களுக்கும் வெற்றியின் சாவியை கொடுத்து கொண்டே இருங்கள். இந்த சேவையின் மூலம் அனைத்து ஆத்மாக்களும் குஷியடைந்து உங்களுக்கு உள்ளபூர்வமாக ஆசீர்வாதம் கொடுப்பார்கள். தந்தை மற்றும் அனைவரின் ஆசீர்வாதங்கள்தான் முன்னேற செய்விக்கின்றது. வரதானம். அன்பு மற்றும் புதுமையின் அதிகாரத்தின் மூலம் சமர்ப்பணம் செய்விக்கக்கூடிய மகானாத்மா ஆகுங்கள். யார் தொடர்பில் வந்தாலும் அவர்களை அந்த மாதிரி சம்பந்தத்தில் கொண்டு வாருங்கள். அதாவது அவர் சம்பந்தத்தில் வந்து சமர்ப்பண புத்தி ஆகிவிட வேண்டும்.
மேலும் பாபா என்ன கூறுகிறாரோ அதுதான் சத்தியம் என்று கூற வேண்டும். இதைத்தான் சமர்ப்பண புத்தி என்று கூறுவது. பிறகு அவருடைய கேள்விகள் முடிவடைந்துவிடும். இவர்களுக்கு ஞானம் நன்றாக இருக்கிறது என்று மட்டும் சொல்ல வேண்டாம். ஆனால் இது புதிய ஞானம், புது உலகத்தை கொண்டு வருவது என்ற இந்த வார்த்தைகள் வெளிவந்தால்தான் கும்பகர்ணர்கள் விழித்தெழுவார்கள். எனவே புதுமையின் மகான் தன்மை மூலமாக, அன்பு மற்றும் அதிகாரத்தின் சமநிலை மூலம் அந்த மாதிரி சமர்ப்பணம் செய்வீங்கள். அப்பொழுதுதான் மைக் தயாராகிவிட்டது என்று கூறுவோம். ஸ்லோகன்: ஒரு பரமாத்மாவின் அன்பிற்குரியவர் ஆனீர்கள் என்றால் உலகின் அன்பிற்குரியவர் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।